ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற ரூம் வந்து எப்படி இருக்கும், சேஃப்டி எப்படி, அது எங்கே, எவ்வளோ தூரம், இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தங்குறாங்க இல்லையா, அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்க போகிற இடத்த தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து நம்மகிட்ட படிக்க வராங்க. ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் என்ன தெரியுமா, ப்ரோ அங்கே போய் எங்கே போய் தங்குற ஃபெசிலிட்டிஸ் எப்படி, அங்கே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமா, இதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய பேர் படித்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கே தான் தங்கினாங்க. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸோட ரூமு. 2 ரூம் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுவாங்க. இது ஒரு ரூம் ஒன்று, அது ஒரு ரூம் ஒன்று. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ரூமு. கொஞ்சம் பெரிய ரூமும் கூட. அவங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிங் சைஸ் பெட்டு. மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, கூட 4 பேர் 3 பேர் வந்தாலும் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். இதுலேயே உள்ளவங்க நிறையா இருக்குது. இதில் வந்து இன்னொன்று என்ன, அட்டாச்சு பாத்ரூம் இதில் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் இந்த ரூம் தான் கேட்பாங்க. ஏன்னா அது வந்து பெட் வந்து கொஞ்சம் கிங் சைஸாக இருக்கனாலையும் பாத்ரூமும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இந்த ரூம் அவைலபிள் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த ரூம் வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி புக் பண்ணியிருக்கணுமா? ஆமாடா, இந்த ரூம் ஆமாம். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூம் தர முடியாது. நமக்கு இன்னொரு ரூம் இருக்குது. வாங்க அந்த ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ அடுத்த ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெட்ரூமு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2வது பெட்ரூமு. அந்த பெட்ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூம் அவைலபிள் இருக்கும். இதுவும் சேம் அதே தான். பட் இதுக்கு மட்டும் பாத்ரூம் வந்து வெளியே அட்டாச்சாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதுலேயும் தாராளமாக 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபேமிலியோட இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரூமுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பட் வெளியே இருக்கும். சரிங்களா? ஸோ வெளியேனா இந்த ரூம் பக்கத்துலேயே தான். இது வந்து இதுவும் சேம் அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த ரூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் தங்க ரூமு. இது ரெகுலராகவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு கிளம்பும்போது அந்த பெட்டு அது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஏன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம மட்டும் படிக்கிற மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக இண்டிபெண்டாக தான் வராங்க. மெயினாக பொண்ணுங்க. நான் காமிக்கணும் இல்லையா, நம்ம சைடில் எப்படி நம்ம வந்து ரூம் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக ப்ரொவைட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நீட்டாக வச்சிருக்கோம், அதெல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணலாம், படிக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து இன்னுமே நாங்கள் இதை வந்து பெஸ்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறோம். வெளியிருந்து வந்து நம்மகிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டே பண்ணி படிக்கணும் இருக்கும், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த வீடியோட ஓனரமா. நீங்கள் சொல்லுங்கம்மா, சேஃப்டி எப்படி? சேஃப்டியான இடம். எங்களை நம்பி என் தம்பி ஒப்படைப்பாக எங்கள் பிள்ளைங்க நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களை மீறி யாரும் உள்ளே வர முடியாது, எங்களை மீறி வெளியும் போக முடியாது. அங்கே கேட் போட்டோம்னா காலையில் திறந்து விடுவோம். சேஃப்டியான இடம். இதை விட எங்கேயும் சேஃபாக கிடைக்காது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ.